தொட்ட திருநங்கைகள் 13வது வருஷத்துல சிகரம் தொட்ட பல திருநங்கைகளுக்கும் விருது வழங்குறாங்க மேம். அந்த வகையில உங்களுக்கும் விருது வழங்குறதா கேள்விப்பட்டோம். என்ன மாதிரியான விருது, எதற்காக அது? அதாவது நம்ம திருநங்கை மக்கள்ல நிறைய பேர் பாதிச்சிருந்தாங்க. அதனால இந்த 2 வருஷமா நம்ம திருநங்கைகளுக்காக நிறைய குரல் கொடுத்துருக்குறோம். திருநங்கைகளோட வாழ்வாதாரம் மாறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வெளிச்சம் ட்ரெஸ் பண்ணியிருக்குது. அதோட அடிப்படையில் பாண்டுவீனில் சிகரம் தொட்ட திருநங்கைன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. இந்த 2 வருஷ போராட்டத்துல எவ்வளவு வெற்றிகளை ருசிச்சிருக்கீங்க? இந்த வெற்றி எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த 2 வருஷத்துல நிறைய வெற்றிகள் பார்த்துருக்கேன், நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்கேன். அதுல பாண்டுவீன் மூலியமா எனக்கு கொடுக்குற இந்த அவார்டை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். Trans Achievers Award 2026 Trans Voice Activist of the Year goes to M. Mantra. நிறைய பிரச்சனை இருக்கு வாழ்க்கையில. ஆனா அந்த பிரச்சனையும் தாண்டி என்னால இந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைய எவ்வளவு குரல் கொடுத்திருந்தா பதிலுக்கு உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட், இவ்வளவு குரல் கொடுக்குறாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் திருநங்கை மந்த்ரா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது நான் முதல் முறையா நான் மீடியான்னு உட்கார்ந்தது கலாட்டா சிவசங்கரி மேம் கூட தான். அவங்க கிட்ட நான் அவார்டு வாங்குறது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நான் சத்தியமா இதை எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க கிட்ட நான் அவார்டு வாங்குவேன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாண்டுவீன் ஸ்வேதா நிறைய அதிர்ச்சிகள் கொடுப்பாங்க, இப்படி ஒரு அதிர்ச்சி எனக்கு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கல. ரொம்ப சந்தோஷம் ஸ்வேதா. இந்த அவார்டு பாண்டுவீன்ல வாங்குறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். அதே போல இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். அன்னைக்கு நான் திருநங்கை சமுதாயத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்த்து நான் வெளியே வரும்போது எனக்கு சிவசங்கரி மேம் எப்படி சப்போர்ட் பண்ணாங்களோ அதே போல அன்னைய தினத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு மீடியா சப்போர்ட்டா என் கூட துணையா இருந்து இது வரைக்கும் எனக்கு கை கொடுத்துட்டு வரக்கூடிய என்னோட அன்பு தோழி பவித்ரா சிவகுமார் அவங்களும் இந்த மேடைக்கு வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த அவார்டையும் நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்க இருக்கா எதுவுமே தெரியல. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த அவார்டு கொடுக்கறதுக்கு நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது. பாண்டுவீனை பத்தி நிறைய விமர்சனங்கள். போங்கடா நீங்களும் உங்க விமர்சனங்களும். யாரு என்ன வேலை பண்றாங்க பண்ண போறாங்க அதுக்கான ரெகக்னிஷன் தான். இது எந்த சமூகத்தையும் யாரையும் கொச்சப்பட்டதுக்கான இல்ல. ஒரு விஷயத்தை வெளியில கொண்டு வரதுன்னா தைரியம் வேணும். என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்மளால முடியும் எல்லாரும் நினைச்சுட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன் மந்த்ரா அவர்களுக்கு. பவித்ரா 2 வார்த்தை பேசு. பவித்ரா சிவகுமார் அவர்கள் 2 வார்த்தை பேசணும். பேசுமா கண்டிப்பா. பால் புதுமையினர் சாதனையாளர்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கங்கள். நம்முடைய மந்த்ரா மேம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுவோம். அப்ப ஒரு 4 பேரோட ரொம்ப பாதுகாப்பா இவங்களை கூட்டிட்டு வந்தாங்க. எதுக்கு இந்த பாதுகாப்பு அப்படின்னு கேட்கும்போது, வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே அவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோட வந்தாங்க. அப்படி வந்தவங்க இப்ப ஒரு சாதனையாளரா ஒரு விருது வாங்கிட்டு நிற்கும் பொழுது, நெஞ்ச நிமித்தி நிற்கும் பொழுது அவங்கள விட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கட்டத்துல என்ன செய்தியாளராகவும் செய்தி வாசிப்பாளரா நெறியாளரா நிறைய பேருக்கு தெரியும். ஆனா சமீபத்துல என்ன எப்படி அடையாளப்படுத்தாங்கன்னா, திருநங்கைகளை இன்டர்வியூ பண்ற ஒரு ஆங்கர், திருநங்கைக்கு டிரான்ஸ்ஜெண்டரை இன்டர்வியூ பண்ணாம இவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு அடையாளப்படுத்துவாங்க. அந்த அடையாளம் என்னை இழிவுபடுறது கிடையாது. அது இப்ப நான் பெருமையா தான் நினைக்கிறேன். அந்த இழிவுக்கான மேலையோட அங்கீகாரமா இதை பாருங்க. நிறைய பேர் இழிவுபடுத்திருக்காங்க. Thank you so much. Congratulations மந்த்ரா அவர்களுக்கு. Thank you.
அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கும்போது தளபதி பேரை சொன்னா எப்படி ஒரு சவுண்ட் கேட்குமோ அப்படி ஒரு சவுண்ட். நீங்க அந்த மேடையில ஏறின உடனே அந்த திருநங்கை மக்களும் சரி, அங்க வந்திருந்த நிறைய பேர் அந்த ஒரு ஆதரவுகளை கொடுத்திருந்தாங்க. அது எப்படி இருந்தது மேம் உங்களுக்கு? அதாவதுமா தளபதி அப்படிலாம் சொன்னீங்க இல்லையா, நான் என்ன தலையாவோ ஒரு தளபதியாவோ ஒரு தலைவியாவுமே நான் இன்னி வரைக்கும் பார்க்கல. பட் இன்னைக்கு நான் ஸ்டேஜ் ஏறும்போது மக்களோட குரல்கள், கைத்தட்டல், விசில் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம ஒரு தலையாயிட்டோமோ ஒரு தலைவியா ஆயிட்டோமோ அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல். பட் இது ஒரு ஃபீல் தான், கர்வம்லாம் கிடையாது. ஆனாலும் வந்து இவ்வளோ இடையூறுக்கு பிறகும் வந்து திருநங்கை மக்கள் வந்து என்னை நேசிக்கிறாங்க, என்கிட்ட இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கு அளவே இல்லாம இருக்கு, கடலை விட பெரிய சந்தோஷம். உண்மையாவே இதை வந்து என்னால ஜீர்ணிக்க முடியல, நம்ப முடியல. ஜீர்ணிக்க முடியலன்றதை விட நம்ப முடியல. ஏன்னா 2005 வந்து நான் முதல் டைம் வந்து பேஷன் ஷோ ஏறினேன். மாடலாக வந்து நான் மாடலாக தான் இருந்தேன். பேஷன் ஷோ ஏறும்போது அப்போ எனக்கு இதை விட இன்னமும் பயங்கரமான ஒரு கைத்தட்டல், எல்லாருமே அப்போ என்னை வரவேற்றது எல்லாமே. அந்த 2005க்கு அப்புறம் நான் அடுத்து ஒரு 2 ஸ்டேஜ்லாம் ஏறிண்டேன். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு திருப்தியா இல்லை. அந்த 2005 அந்த திருப்தி சந்தோஷம் எனக்கு அதை விட இப்பதான் கிடைச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய சாதனைக்கான அவார்டு வாங்கியிருக்கீங்க, ஒரு முதல் படி இந்த அவார்டு எப்படி பாக்குறீங்க மேம் இதை? அதாவதுமா இதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு 2 அவார்டு வாங்கியிருக்கேன். அது வந்து நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கல. பட் நம்ம திருநங்கை சமுதாயத்துல பார்ன் டு வின் சாதிக்க பிறந்த அமைப்பு மூலியமா நான் இந்த அவார்டு வாங்கினது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா ஸ்வேதாவும் நானும் சின்ன வயசு ஃப்ரெண்டு, ஒரு என்ஜிஓல 2 பேருமே ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்கோம். HIV/AIDS ப்ராஜெக்ட்ல நாங்க வந்து கடந்த ஒரு 2004 நாங்க ஒரு நல்ல நட்பு ரீதியாவே நாங்க போயிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த 2 வருஷம் என்னோட போராட்டத்துக்கு எனக்கு கிடைச்ச இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பரிசா வந்து நான் நினைக்கிறேன், பெருமையாவும் நினைக்கிறேன். இதை கொடுத்த எனக்கு பார்ன் டு வின் ஸ்வேதா அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே பார்ன் டு வின் ஸ்வேதா வந்து உங்களுக்கு அவார்டு கொடுக்கும்போது ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க, இந்த அவார்டை நான் சூஸ் பண்ணதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு, எதிர்ப்புகள் இருந்தாலும் போடா அப்படின்னு இந்த அவார்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னமும் எவ்வளவு தடைகளை நீங்க தாண்டி வந்ததுக்கு அப்புறம் என்ன எதிர்ப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்க? அதாவது இப்போ நீங்க பார்த்துருக்கலாம், இங்க ஸ்டேஜ்லயே நம்ம ஸ்டேஜுக்கு ஏறும்போதே வந்து எவ்வளோ விசில், எவ்வளோ கைத்தட்டல், இது எல்லாமே கிடைச்சது. அப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க, நான் திருநங்கைகளுக்காக இந்த 2 வருஷம் போராடினது கரெக்டா தப்பு. மக்கள் இதை வரவேற்கிறதுனால தானே நான் ஏறும்போது எனக்கு இவ்வளோ ஒரு உற்சாகம் கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். இன்னமும் ஒரு சில திருநங்கைகள் வந்து வயிற்றெரிச்சலோட, அதாவது நம்மளோட வருமானம் போச்சு, நம்மளோட பொழப்பு போச்சு, எல்லாத்தையும் இவ கெடுத்துட்டால அப்படின்ற மாதிரி ஒரு சில வயிற்றெரிச்சல்ல இருக்கக்கூடியவங்க எதிர்ப்புகள் தெரிவிச்சுன்னு தான் இருக்காங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, பார்ன் டு வின் ஸ்வேதாக்கும் தான். இந்த சிகரம் தொட்ட திருநங்கைகள் அவார்ட்ஸை வந்து மந்த்ரா கே கொடுக்குறீங்க, இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கும் வந்துச்சு. அவங்களும் இது எல்லாத்தையுமே கடந்து மன தைரியத்தோட இந்த அவார்டை எனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால நான் ரொம்ப பார்ன் டு வின் ஸ்வேதாக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்மளுடைய மந்த்ராவின் பார்வையில ஊடகம் சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு சிரம் சார்ந்த நன்றியை தான் சொல்லணும் மேம். இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன பண்ண போறீங்க மேம்? அடுத்த சாதனைகள் படைக்கிறதுக்கு எப்படி ரெடி பண்ணிட்டு? அதாவது நான் எதையுமே வந்து நான் சாதனையா பார்க்கல, எதையும் நான் சாதனையா பண்ணல. பட் நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் வந்து பாக்குறவங்க அதை ஒரு மிகப்பெரிய சாதனை, இதை எப்படி இவ்வளோ இதுவா பண்ணா, தைரியமா பண்ணான்னு அவங்க அதை சாதனையா பார்த்து இந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அப்பதான் நான் நம்புறேன், ஓ நம்ம ஏதோ சாதிச்சிருக்கோம், ஏதோ ஒரு சாதனை பண்ணியிருக்கோன்ற மாதிரி நான் நம்புறேன். இப்போ பார்ன் டு வின் அப்படின்றது ஒரு சோஷியல் வெல்ஃபேர் தான். அவங்க இது போன்ற விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி எல்லாம் பண்றாங்கல்ல, இதை பார்க்கும்பொழுது நீங்க, நம்மளும் ஒரு அறக்கட்டளை வச்சிருக்கோம், வெளிச்சம் அறக்கட்டளை, இந்த அறக்கட்டளை சார்பா இது போன்ற விருது வழங்கும் நிகழ்ச்சி எல்லாம் ஃபியூச்சர்ல எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாமா. பார்ன் டு வின் வந்து ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா 2011 வந்து பார்ன் டு வின் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்பத்துல இருந்து 2013 வரைக்கும் பார்ன் டு வின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சரியான ஃபவுண்டர் கிடையாது, சரியான ஸ்பான்சர்ஸ் கிடையாது. ஸோ ரொம்பவே அவங்க கஷ்டப்பட்டு அடிபட்டு தான் அவங்க இன்னைக்கு இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு ஊரே பேசும்படி, உலகமே பேசும்படி நம்ம திருநங்கை மக்கள்ல பார்ன் டு வின் அடிச்சுக்க சென்னையில எந்த ஒரு என்ஜிஓவும் சிபிஓவுமே கிடையாது, பார்ன் டு வின் மட்டும்தான்ற மாதிரி ஒரு கொடியை நாட்டுறதுக்கு அவங்க எவ்வளோ இந்த 13 வருஷமா கஷ்டப்பட்டு மேல வந்திருக்காங்க. நம்ம வெளிச்சம் அறக்கட்டளை இப்பதானே ஓப்பன் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். வருங்காலத்துல நம்மளும் இதை விட இதே மாதிரி, இதை விடன்னு சொல்றதை விட இதே மாதிரி நிறைய சிறப்பான நிகழ்ச்சிகள், நம்ம கம்யூனிட்டிக்கு தேவையான நிகழ்ச்சிகளை நம்ம பண்ணுவோம். இந்த மகிழ்ச்சியான தருணத்தை உங்களோட மட்டும் முடிச்சுக்காம நம்ம நேயர்கள் கூடயும் ரொம்ப சேர்ந்து பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா. மந்த்ராவின் பார்வை நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. பாருங்க, நம்ம 2 வருஷம் போராட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி பரிசா நமக்கு கிடைச்சிருக்கு.
எல்லா மக்கள் திருநங்கை மக்களும் பார்த்து சந்தோஷப்படுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். உங்களை நம்மளுடைய மந்த்ராவின் பார்வையில ஊடகத்துக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க மேம். மந்த்ராவின் பார்வை ஊடகத்துக்கு ஒரு இரவு வணக்கம். என் பேர் வந்து சுகன்யா தாயம்மா. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய திருநங்கை சமுதாயத்துக்கு பாரம்பரிய மருத்துவ முறையில், அதாவது எங்கள் முன்னோடிகள் எப்படி மருத்துவம் பண்ணி கையறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டாங்களோ அந்த மாதிரி 471 பேருக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து எங்கள் திருநங்கைகளுக்கு கையறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறேன். வெற்றிகரமாக 471 பேருக்கும் வெற்றிகரமாக நல்லபடி பண்ணி வச்சுருக்கேன். இது வரைக்கும் எல்லாருமே நல்லபடியாக இருக்கிறாங்க. அந்த பெருமையை சிறப்பிக்கிற வகையில் இன்றைக்கி இந்த பாண்டுவின் சுவேதா வந்து இவங்களை சிறப்பிக்கணும். இவ்வளோ தூரம் இந்த 470 பேருக்கும் இவங்களை வாழ வச்சவங்க இன்றைக்கி கொஞ்சம் வறுமையில் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அவங்கள வந்து இந்த ஊடகத்துக்கு முன்னாடி கொண்டு வரணும், இவங்களை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டுவின் இந்த சோஷியல் மீடியா மூலிமா என்னை வந்து அறிமுகப்படுத்தினதுக்கு ஸ்வேதாக்கு முதல்ல ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த மந்த்ராவின் பார்வையில் இருக்கிற மந்த்ரா வந்து இவ்வளோ ஒரு தைரியமாக, இவ்வளோ ஒரு கோர்ஸாக திருநங்கைகள் சமுதாயத்தில் எது எப்படி நடக்குது, எது நடக்கக்கூடாதுன்றதை அவ்வளோ தூரம் கேலரிட்டியாக பேசுகிறாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ அவங்களுக்குமே ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த சிறந்த சாதனையாளர் அவார்டு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க அவார்டு வாங்கும்போது ஒரு சிறப்பான ஒரு அவங்க அவார்டு வாங்கும்போது எனக்கு வந்து 471 பேருக்கு வந்து பாரம்பரிய முறையில் சிகிச்சை பண்ணியிருக்கிறது எனக்கு கொடுத்த அதே ஒரு இதுவை, எனக்கு கொடுத்த அதே ஒரு கிளாரிட்டியை அவங்களுக்கும் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் இந்த சேவை வந்து 15 வருஷமா தொடர்ந்து இருந்தது மேம். இதற்கு அப்புறம் இந்த சேவை எப்படி தொடர போறீங்க? 15 வருஷமா வந்து இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 15 வருஷமா பண்றதில்ல. இப்போ வந்து ஒரு ஆன்மீகத்தில் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சேந்தமங்கலன்ற ஒரு கிராமத்தில் ஒரு கோயில் வச்சுருக்கிறேன், அங்காளம்மன் கோயில். அந்த ஆன்மீகத்துறையில் இப்போ அந்த கோயிலை வச்சு வழி நடத்திட்டு இருக்கிறேன். அதே மாதிரி ஆன்மீகத்தில் விருப்பம் இருக்கிற இளம் திருநங்கைகள் என்கிட்ட வந்தால் ஆன்மீக பயிற்சி, ஆன்மீகத்தில் எப்படி வழி நடத்தணும், திருநங்கைகள் ஆன்மீகத்தில் எப்படி இருக்குன்றதையும் வழி நடத்துறதுக்காக அந்த கோயில் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ வளர்ந்து வரக்கூடிய இளம் திருநங்கைகளுக்கு உங்களுடைய அறிவுரைகள் என்ன? வளர்ந்து வர எங்களுடைய காலகட்டத்தில் ரொம்ப வந்து அரசாங்கத்தாலேயோ மற்றவங்களால எந்த ஒரு உதவியும் இல்லாமல் நாங்கள் பயந்து வாழ்ந்தோம். இப்போ பேரண்ட்ஸும் வந்து ஏற்றுக்கிறாங்க, அரசாங்கமும் நல்ல திட்ட உதவிகள் நல்லா கொடுக்குறாங்க. அது மாதிரி இளம் திருநங்கைகள் வந்து இந்த மாதிரி இந்த பெக்கிங்க்கும் இந்த செக்ஸ் ஒர்க்கும் போகாமல் நல்லா படித்து முன்னேறி தொழில் நிறுவனத்தில் வேலை செய்யணும், நல்லா படித்து சொந்த தொழில் தொடங்கணும், நல்லா இப்போ வக்கீலாகவும் டாக்டர்ஸாகவும் இருக்கிற மாதிரியே இதுமாதிரி இளம் திருநங்கைகள் வாழ்க்கையில் அடிமையாக இல்லாமல் எதுக்கும் பயப்படாமல் சிறந்து விளங்கணுன்றது என்னுடைய ஆசை. இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நீங்க மட்டும் பங்கு பெறாம இதை மக்கள்கிட்டயும் எங்களுடைய நேயர்கள்கிட்டயும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.